இதுதான் சுகமா, கடவுளின் வரமா? இந்த குழந்தை டீ குடிக்கிறது கியூட்டா இருக்குல்ல, ஆனா அந்த பேரண்ட்ஸ் பண்றது கியூட்டா இல்லைங்க. 10-12 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு எவ்வளோ டாக்டர் சஜஸ்ட் பண்றோம். ஆனா இந்த பேரண்ட்ஸ் கேட்கற மாதிரியே இல்லைங்க. டீல இருக்க டேனும் சரி, காஃபில இருக்க கெஃபைனும் சரி, ரெண்டுமே ஓவர் ஸ்டிமுலன்ஸ். இதெல்லாம் எப்போ நம்ம யூஸ் பண்றோம்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப டயர்டா இருக்கிறப்போ, நைட்டு கண்முழிச்சு படிக்கணும்ன்றப்போ, அதாவது நம்மள நாமே ஸ்டிமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த டீ காஃபி எல்லாம் அதிகமா குடிக்கிறோம். 12 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு இது நீங்க கொடுத்தீங்கன்னா ஓவர் ஸ்டிமுலேட் ஆகி அது நார்மல் ஸ்டிமுலேஷன் மாதிரி ஆயிடும். ஸோ பிரெயின்ல நிறைய டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், மைல் ஸ்டோன்ஸ் டிலேடா ரீச் ஆகிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருங்க. இந்த மாதிரி தப்பு பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க பேரண்ட்ஸ்க்கோ இதை அனுப்பிச்சு கியூட் மூமெண்ட்ஸ்லாம் வேண்டாம், வைஸ் மூமெண்ட்ஸ் தான் வேணும், என்னைக்குமே இந்த தப்பு மட்டும் பண்ணாதுன்னு சொல்லுங்க. அதாவது சில பேர் நொண்டி சாப்பிட்டு சொல்லுவாங்க, என்னோட ஜீன் ஆச்சு, அவன் என்ன மாதிரி டீ லவர் காஃபி லவர் தானே அவனும் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்கன்னா 12 வயசுக்கு மேல அவன் எப்படி வேணா மாறட்டும். ஆனா இப்ப நீ மாத்திடாத. ஆல்ரெடி குழந்தைங்களை ஃபீட் பண்றது கஷ்டம், டீ காஃபிலாம் அதிகமா கொடுத்தா பசி கூட ஒழுங்கா எடுக்காது அந்த குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி ரொம்ப வேகான தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிட்டு இருக்காதீங்க. பிஸ்கட்ஸும் சரி, டீ காஃபியும் சரி, 12 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஸோ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. 12 வயசு வரைக்கும் குழந்தைய வளர்க்கறது முதல் 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 உங்களான பொறுப்பு.